நம்மை ஆளுகை செய்கின்ற ஆண்டவரின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மோடு பேசும்படி கண்களை மூடி வேண்டுதல் செய்வோம். விரைவில் வர இருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ளவராக இவ்வுலகில் வந்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு மீட்பை தந்ததற்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். நீர் முதலாவது வருகை தந்தது போல மீண்டும் இரண்டாவது வர இருக்கிறேன் என்கின்ற திருமறையின் செய்திக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தம் செய்யும்படி இந்த நாளிலும் உம்முடைய திருமறையின் வசனங்களின் ஊடாக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் விண்ணக நிகழ்வுகள் பற்றி யோவான் காட்சி காணுகின்றார். அக்காட்சியில் விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. திறக்கப்பட்ட கதவு வழியாக இனி நடக்கப்போகும் காரியங்கள் குறித்து அவருக்கு வெளிப்பாடு தரப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இங்கே கடவுள் யோவானை உலக மக்களின் பிரதிநிதியாக அழைத்து அவருக்கு இனி நடக்க வேண்டியவைகள் குறித்து காட்சி தருகிறார் என்று திருமறையில் நாம் படிக்கின்றோம். கடவுளின் தீர்ப்பு உலகிற்கு வருவதற்கு முன்பு இந்த உலகில் வாழும் மக்கள் அரியணை குறித்து அறிந்து கொள்ளும்படி யோவான் மூலம் கடவுள் நமக்கும் வாய்ப்பு தருகின்றார். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். உடனே ஆவிக்குள்ளானேன். 1ஆம் வசனத்திலிருந்தே படிக்கின்றேன். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். இன்று நாம் யோவானோடு விண்ணுலகம் சென்று அரியணையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவரின் சிறப்பை உணரப்போகின்றோம். அந்த அரியணையில் வீற்றிருப்பவரை குறித்து யோவான் கூறுகின்ற 3 காரியங்களை 1ஆம் 2ஆம் 3ஆம் வசனங்களிலிருந்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக, விண்ணக காட்சியை கண்ட யோவான் அரியணையை பார்க்கின்றார். அரியணையில் வீற்றிருக்கும் ஒருவரை பார்க்கின்றார். அரியணையில் வீற்றிருப்பவர் எத்தகையவர் என்பதை பற்றி 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். வானத்தில் ஒரு சிங்காசனம். சிங்காசனம் என்றால் அரியணை. வானத்தில் ஒரு அரியணை அல்லது சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் அல்லது அரியணையின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அரியணை என்பது அல்லது சிங்காசனம் என்பது இறையாண்மை மற்றும் அதிகாரம் குறித்து பேசுகின்றது. அரியணையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர் வானம், பூமி ஆகியவற்றின் மீது முழுமையான அதிகாரம் பெற்றிருப்பதாக 103ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் நாம் படிக்கலாம். 2ஆம் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வைக்கப்பட்டிருந்தது என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வார்த்தை ஸ்திரத்தன்மை அல்லது உறுதியானது என்பதை பற்றி சொல்லுகின்றது. எனவே கடவுள் ஆட்சி செய்யும் இடத்திலிருந்து எந்த எதிரியும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் உறுதியான அரியணையில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் என சங்கீதம் 45:6ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். இந்த உலகம் இன்று கடவுளின் அதிகாரத்தையும் ஆட்சியையும் அங்கீகரிக்காமல் இருக்கிறது என்பதை
இவ்வுலகத்தின் நடப்புகளை பார்க்கின்ற பொழுது நாம் கூறிவிடலாம், கடவுளின் ஆளுகையின் கீழ் இருக்கிறோம் என்பதை அறியாமல் நம்மிலும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த உலகில் நடைபெறுகின்ற அனைத்தையும் கவனிக்கிறார். அரியணையின் மீது அமர்ந்தவராக சிங்காசனத்தில் வீற்றிருந்து அவர் அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார். இன்று மனிதர்களாகிய நாம் கடவுளுக்கு நேரம் கொடுக்காமல் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று ரோமர் 14 அதிகாரம் 12 சொல்லுகின்றது. பூமியில் உள்ள அனைவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும் என பிலிப்பியர் 2 அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களில் நாம் படிக்கிறோம். இன்று நாம் ஆண்டவர் அரியணையில் அமர்ந்தவாறு நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். யோவான் நேரடியாக காட்சி கண்டார். நாம் எப்போதும் இந்த காட்சியை மனதில் கொண்டு வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இந்த காட்சியில் 3 வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பானவர் என்று அரியணையில் வீற்றிருந்தவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுளை ஒருவரும் முழுமையாக விளக்க முடியாது. ஏனெனில் நம்முடைய விளக்கங்களெல்லாம் குறைவானது. இந்த விளக்கங்களுக்கெல்லாம் கடந்து நிற்கிறவர் தான் கடவுள். ஆனால் 4 அதிகாரம் 3 யோவான் கடவுளை விளக்க முற்படுகின்றார். 3 வாசிக்கின்றேன். அரியணையில் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. கடவுள் வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பானவர் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒப்பானவர் என்ற வார்த்தை கடவுளை அவர் விலை மதிப்பு மிக்க கற்களோடு ஒப்பிடுகிறார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. வச்சிரக்கல் என்பதை படிகக்கல் என்று நல்ல தமிழிலும் ஜாஸ்பர் என்று ஆங்கிலத்திலும் நாம் கூறுகிறோம். இந்த கல் தெளிவாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறது. இதன் மேல் ஒளி படுகின்ற பொழுது ஒளி தாங்க முடியாத அளவு ஒளி சிதறலை ஏற்படுத்துகின்றது. பதுமராகம் அல்லது மாணிக்கம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கல்லின் ஆங்கில பெயர் சர்டியன். இது சர்தைக்கு அருகில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறபடியால் சர்டியன் என அழைக்கப்படுகின்றது. இது இரத்த சிவப்பு நிறத்தில் காணப்படும் ஒரு இரத்தினக்கல். சுருக்கமாக சொன்னால், யோவான் காட்சி கண்ட கடவுளின் பிரசன்னம் படிகக்கல் அல்லது வைரம் போன்று தாங்க முடியாத அளவு ஒளி தருவதாகவும், மாணிக்கம் அல்லது பதுமராகம் போன்று இரத்த சிவப்பு நிறமாகவும் இருந்தது என்று சொல்லலாம். மரகதம் போன்று இருந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகமும் கடவுளின் 2 தன்மைகளை சொல்லுகின்றன. வச்சிரக்கல் அல்லது படிகக்கல், வைரம் என்பது கடவுள் தாங்க முடியாத பிரகாசமுடைய தூய்மையுடையவர் என்பதை நமக்கு சொல்லுகின்றது. எனவே கடவுளை நெருங்க வேண்டுமாயின் நம்மை தூய்மைப்படுத்துவது அவசியமாகிறது என்கின்ற செய்தியை வச்சிரக்கல்லுக்கு ஒப்பானவர் என்கின்ற கடவுளுடைய தன்மை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. மாணிக்கம் அல்லது பதுமராகம் இரத்த சிவப்புடையதாக இருப்பதால் கடவுள் பழிவாங்கத்தக்க கோபமுடையவர், அவெஞ்சிங் ராத் என்கின்ற குணமுடையவர் என்பதை சொல்கின்றது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன்
சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்கின்ற திருமறை வாக்கியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடையவர்களாய் வாழ்ந்து அவரது கோபத்துக்கு தப்ப ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சுருக்கமாக, அரியணையில் வீற்றிருப்பவர் வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பானவர் என்று சொல்லப்பட்டிருப்பதினுடைய பொருள், கடவுள் நெருங்க முடியாத அளவு தூய்மை உடையவரும் பழிவாங்கத்தக்க கோபமுடையவராகவும் இருக்கிறார் என்று நாம் பொருள் கொள்ளலாம். மூன்றாவதாக, இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற மற்றொரு தன்மை வானவில்லால் சுற்றப்பட்டிருப்பவர். 3ஆம் வசனத்தின் கடைசியில் இதனை நாம் காணலாம். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுளின் சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற வானவில்லை பற்றி இங்கே நாம் படிக்கின்றோம். பூமியில் நாம் பாதி வானவில்லை மட்டுமே எப்போதும் பார்க்கிறோம். ஆனால் விண்ணகத்தில் சிங்காசனத்தை சுற்றி இருக்கின்ற வானவில் முழு வானவில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளப்பெருக்கு முடிந்துவிட்டது என்பதின் அடையாளமே வானவில் என ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரையுள்ள வசனங்களில் நாம் படிக்கின்றோம். விண்ணகத்தில் உள்ள வானவில்லும் பூமியில் சொல்லப்பட்ட வெள்ளப்பெருக்குகள் போன்ற துன்பங்கள் விண்ணகத்தில் இனி ஏற்படுவதில்லை என்பதை நமக்கு சொல்லுகின்ற அடையாளமாக இருக்கின்றது. வானவில் பார்வைக்கு மரகதம் போல இருந்தது என்று 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி வாக்கியம் கூறுகின்றது. மரகதம் பச்சையாக இருக்கும். இது கடவுளின் கருணையை குறிக்கின்றது. உலகின் பாவத்தினால் கடவுள் உலகை அழிக்கும் கோபத்துடன் இருப்பினும் அவர் கட்டுப்பாட்டுடனும் கருணையுடனும் இருக்கின்றார் என்பதை மரகதம் போன்ற வானவில் சொல்லுகின்றது. கோபித்தாலும் உமது இரக்கத்தை நினைத்தருளும் என்று ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தீர்க்கர் ஜெபிக்கிறார். இந்த நாட்களில் குறிப்பாக கொரோனா போன்ற கொள்ளை நோய்களின் பல்வேறு வடிவங்கள் வந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஆபகுக் இறைவாக்கினரை போல, ஆண்டவரே உமது கருணையை எப்போதும் நினைத்தருளும் என்று நாம் வேண்டிக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நண்பர்களே, இந்த நாளில் அரியணையில் இருக்கும் ஆண்டவர் அல்லது அரியணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரை பற்றி 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அவர் அரியணையில் வீற்றிருக்கிறார். அரியணையில் வீற்றிருக்கும் ஆண்டவர் நம்மை கவனித்து கொண்டே இருக்கின்றார். அவர் வச்சிரக்கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பானவர் எனில் அவர் தூய்மை உடையவர், பழிவாங்கும் கோபமுடையவர், வானவில்லால் சுற்றப்பட்டிருப்பவர் எனில் கோபித்தாலும் கருணையுடையவர் என்பதை நமக்கு சொல்லுகின்றது. அவரது கருணைக்காக தினமும் நாம் வேண்டுவது அவசியமானது. ஜெபிப்போம். அரியணையில் வீற்றிருந்து எங்களை ஆளுகை செய்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எப்போதும் நீர் உலகில் வாழ்கின்ற மக்களாகிய எங்களை கவனித்து கொண்டிருக்கின்றீர் என்கின்ற உணர்வோடு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் தாரும். வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பான நீர் மிக தூய்மை உடையவராக இருப்பதினால் உம்மை நாங்கள் நெருங்கத்தக்கதாக தூய்மையோடு வாழ்கின்ற நல்ல அர்ப்பணத்தை எங்களுக்கு தாரும். பழிவாங்கத்தக்க கோபமுடையவர் ஆயினும் நீர் மிகுந்த கருணையுடையவர் என்றும் நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, உம்முடைய கருணைக்காக எப்போதும் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டு உம்முடைய கருணையில் இந்த உலகில் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். தம்முடைய கருணைக்காக இப்போதும் யாராவது தம்மை நோக்கி பார்ப்பார்கள் என்றால், ஆண்டவரே, தம்முடைய பேரருளை அவர்கள் மீது பொழியச் செய்து உம்முடையவர்களாக வாழ்வதற்கு அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமேன்.